திருமருகல் சுவாமி திரு மாணிக்க வண்ணர் திருவடி போற்றி, தேவி திரு வண்டுமார் குழலி அம்மை திருவடி போற்றி. திருநாவுக்கரசு நாயனாரின் 145வது திருப்பதிகம் இது. திருச்சிற்றம்பலம். பெருகலாம் தவம் பேதைமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோரானந்தம், மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே, மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே. பெருகலாம் தவம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே, பேதைமை தீரலாம், மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே. நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி மேட்டுக்கடை என்று சொல்லப்படுகின்ற மல்லத்தாமறையில் அமைந்திருக்கும் இந்த சிவாலயத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மிக அற்புதமான ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு சுரங்க, அதாவது நீர்கள் சுரங்க குளம் அப்படின்னு சொல்கிறது இருக்கும். இங்கே பாறையில் இயற்கையாக அமையப்பட்டது. அப்போ ஒரு காலத்திலிருந்து அருள்மிகு ஸ்ரீ திருமேனி நாதசுவாமி திருக்கோவிலுடைய மிக அற்புதமான அந்த மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடுகளும், அமாவாசை சிறப்பு பூஜைகளும், பௌர்ணமி சிறப்பு பூஜைகள். இது தாமரை குளம், அந்த கோவில் முன்பாக இருக்கப்படும் தாமரை குளம்ங்கிறது. இப்போ அந்த ஒரு தாமரை குளத்தில் கொஞ்சம் கழிவுகள் அதிகமான அந்த அதாவது ஒரு அடர்த்தியான ஒரு இதாக இருந்தனால அதை கிளியர் பண்ணி சுத்தம் செய்து நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. இதில் தாமரை பூக்கள் அழகாக மிக அற்புதமாக பூத்திருக்கும். அந்த விழாக்களங்கள், மலைகள் பெய்ந்தோடனே இயற்கையாகவே இந்த மலர்கள்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பாகவும். இது 9 நவக்கிரகம் இருக்கப்படுகிறது. சுவாமியுடைய கோவில் பார்க்கும்போது கோவிலுக்கு அந்தப்புறம் இருக்கிறது முதல் விநாயகர், 2வது அம்பாளுடைய சுவாமி, அதுக்கப்புறம் சிவபெருமாளுடைய சுவாமி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். 4வது முருகபெருமான் மிக அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லப்படுகிறோம். சுப்பிரமணிய சுவாமி என்றது மிக அற்புதமான ஒரு காட்சி என்பது மயில் வாகனத்தில் இருக்கும். இந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். எப்போ மயில் வாகனம் பின்பாகத்தான் சுப்பிரமணிய சுவாமி வேல் பிடித்த மனிதர் மிக அற்புதமான காட்சியோடு இருக்கப்படுகிறது. இது சிவாலயத்தை பார்க்கும்போது ராஜகோபுரம் சொல்லப்படுகிற அந்த சிவாலயத்தில் இந்த கருவறை இருக்கும் கோபுரங்கள் மிக அற்புதமாக அமையப்பட்டு, இங்கு கோவில்களிலும் வருகின்ற பக்தர்களும் மிக சிறப்பாக அமைதியாக தியானம் செய்வது, இங்கு இறைவனை வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான, இங்கு சுபகாரியங்கள், திருமண நிகழ்ச்சிகளும், முக்கியமான விசேஷங்களும், இங்கு காதுகுத்தி நிகழ்ச்சிகளும் மண்டபமும் இருக்கிறது. இங்கு புக்கிங் செய்து நீங்கள் உங்களுடைய விழா காலங்கள் மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொள்ளலாம் என்று தகவல் சொல்லப்படுகிறது. முந்தைய ஒரு காலத்தில் ஆண்டுக்கள் நடந்து கொண்டிருந்தது. இங்கே சுப நிகழ்ச்சிகளும் மற்ற விசேஷ ஃபங்க்ஷன்கள்லாம் எடுத்து நடத்துகிறாங்க. அது தூய்மையாக இல்லை என்று ஒரு தகவல் தெரியப்பட்டதால் இப்பொழுது அந்த விசேஷத்துக்கான மண்டபங்கள் அது இப்போ கொடுக்குறாங்களே என்ற தகவல் தெரியவில்லை. அதை நீங்கள் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு நாள் நம்முடைய அமாவாசை சிறப்பு பௌர்ணமி பூஜைகள் மற்றும் பிரதோஷ வழிபாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் கண்டு மகிழ்ந்து மிக அற்புதமான இந்த ஆலயத்திலே வணங்கி செல்வதற்கு காலபைரவர் அப்படிங்கிற சொல்கிற ஸ்ரீ பைரவர் சுவாமிகளுடைய மிக அற்புதமாக அமையப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்கு 9 நவக்கிரகங்களும் சரி, நாகம்மாள் சுவாமி அங்கே ஒரு அமைந்திருக்குது. நம்ம இங்கே தலைவிரிச்ச வில்வ மரத்துக்கு பக்கத்திலே தான் நாங்கள் மிக அற்புதமாக அந்த நாகம்மாள் சுவாமிகளும் எல்லாமே இருக்கிறது. ஸ்ரீ லாடர் சன்னியாசி என்ற ஒரு சுவாமியுடைய இங்கே அவங்களும் மிக அற்புதமாக இங்கே அமையப்பட்டிருக்குது. மிக சிறப்பான ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகின்றார். அமைதியான ஒரு அற்புதமான ஆலயம் இது. ஒரு சமுதாயத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுடைய ஒரு சமுதாயத்தினுடைய தன்னுடைய குல தெய்வம் என்று தான் இந்த ஊரில் அமையப்பட்டிருக்கிறது. அழகர் கோவில் பட்டி என்று சொல்லப்படுகிறது. அழகர் கோவில் பட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஊர் பேர் சொல்லப்படுகிறது. முந்தைய ஒரு காலம் இருந்து மல்லத்தாமரை என்று தான் இந்த பேர். இங்கிருந்து ஒரு சுரங்க தீர்த்தங்கள் எங்கே விடுவது சொல்லுவதும் கூட அங்கே இருக்க அந்த பாறையில் தான் அந்த சுரங்க அமைப்பு. அந்த ஒரு வெள்ளை கலர் அந்த சுற்றி ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க.
அங்கே தான் அந்த பாறையிலே இயற்கையாக தண்ணி வற்றாத நீர் எப்போதுமே இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வன்னிய மரக்கன்று வளர்ந்து கொண்டு இருக்குது. வன்னிய மரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அற்புதமாக இது சுவாமியினுடைய கோவிலுக்கு வரும்போது இந்த வன்னிய மரத்தை சுற்றி செல்வது, திருமண நிகழ்ச்சி, சுபகார நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நல்ல காரியத்தை நடத்துவதற்காக இந்த வன்னிய மரத்தை வணங்கி செல்வதற்காக சொல்லப்படுகிறது. இந்த வன்னிய மரங்கள் அது மாதிரி ஒரு ஆலயத்தில் இருக்கும் தலைவெறிச்சமும் சரி, வன்னிய மரங்களும் சரி, வேப்ப மரங்களும் சரி, இறைவனுக்கு உகந்தப்பட்ட எந்த ஒரு மரங்களாக இருந்தாலும் சரி, அதை இறைவனை நினைத்து துதித்து அவங்க வணங்கப்படுவது சொல்லப்படுகிறது. இதுதான் இங்கே இருக்கும் மலத்தாம்பறை என்று பாறை என்று சொல்லப்படுகிறது. கடந்த காலத்தில் ஒரு சில படங்கள் இங்கே எடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு காலகட்டத்தில் திண்டுக்கல் சாரதி என்ற படம் கூட இங்கே எடுக்கப்பட்டது. அதன் பின்பாக அதுக்கு முன்பாக விஜயகாந்த் படம் என்பது பெரிய மருது என்ற படம் கூட இங்கேருந்து ஒரு டான்ஸ் காட்சி கூட இங்கே எடுக்கப்பட்டது. அதன் முன்பாக இங்கே பல படங்கள் இங்கே எடுக்கப்பட்டதாக நம்ம தகவல் சொல்லி, இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே ஓம் சாந்தி மடங்களும் அமையப்பட்டிருக்கிறது. அது ஆன்மீக வியாழக்கிழமை தோறும் மிக அற்புதமாக இங்கே தியானங்கள் செய்வதற்கு மிக சிறப்பாக என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் பார்க்கும்பொழுது ஒரு ஆன்மீகம், அதன் முன்பாக திருவேங்கட ஜோதி என்ற அருள்வாக்கு சொல்லப்படுகின்ற ஜோதிடர் என்றது கோவில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக செய்யப்படுவது. இங்கே அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் மிக சிறப்பாக, யாக பூஜைகள் வேள்விகள் நடத்தப்படுவது. திருவேங்கட ஜோதி ஐயா அவர்கள் இந்த மலத்தாமரை பாறைக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது. அங்கு ஒரு கருப்பணசுவாமி, ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு அடியில் கருப்பணசுவாமி, அதன் முன்பாகத்தான் இந்த நரசிம்ம சுவாமிகளுடைய ரூபத்தை சுவாமியை வழங்கி அங்கு கோவில் வழிபாடுகள் மிக அற்புதமாக, மிக ஆலயங்கள் இங்கு யாக பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறுவதால் அனைத்து பக்தர் கோடிகளும் கலந்து கொண்டு உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கள் அமாவாசை பௌர்ணமி சிறப்பு பூஜைகளோடு கலந்திட திருவேங்கட ஜோதிகளில் இந்த யாக பூஜைகள் கண்டுகளித்து இங்கிருக்கும் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனைகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வாருங்கள், ஏஎம்எஸ் சன்ஸ்டார் பக்தி என்ற யூடியூப் சேனல் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றிய மேட்டுக்கடையில் அமைந்திருக்கும் அழகர் கோவில்பட்டி என்று சொல்லப்படுகின்ற மலத்தாம்பறையில் மிக அற்புதமான ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற அருள்மிகு ஸ்ரீ திருமேனிநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வாருங்கள். மன அமைதி, மன ஆனந்தமே, மன அமைதி கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே மறந்திட இறைவனுடைய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இறைவனை தியானம் செய்யப்பட்டு இறைவனை நினைத்து காலை மாலைகள் என்ற பூஜை அறையில் இருந்து இறைவனை அற்புதமாக மனம்போல் மனமாக நினைத்து கொண்ட வாழ்வில் இருந்தால் ஞானத்தை பெறலாம். பிறருக்கு உதவி செய்யுங்கள், சேவை செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், உதவிடுங்கள். நல்ல மனிதராக, நல்லவர்களாக, நல்ல குணம் படைத்த ஒரு மனிதராகவும் சேவையற்றவர்களாகவும் சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதராகவும் வாழ வேண்டும் என்று பிறருக்கு ஒரு நல்ல மனிதன் என்பது, நல்ல குணம் என்பது இயல்பாக வரக்கூடியது தான் ஒரு இயல்பு சொல்லப்படுகிறது. அம்பாளுடைய சன்னதியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே இருக்கிறது நாகம்மாள் சன்னதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதான் நாகம்மாள் சுவாமியிலிருந்து தலைவெறிச்சும் அது பக்கத்தில் இருக்கிறது. மிக அற்புதமான இந்த ஆலயத்திற்கு ஸ்ரீ துணை மாலா அம்மன் கோவிலில் துணை மாலை அம்மன் கோவில் என்றது நம்முடைய மாலை பாக்கியத்திற்காக, நம்முடைய திருமண சுபகாரியத்திற்காக வேண்டப்படுகின்ற சுவாமி என்று மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணி இங்கே சுவாமிக்கு நிவர்த்தியாக வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்யப்பட்டாலே நம்முடைய சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவாமியுடைய அருள்மிகு ஸ்ரீ திருமேனிநாத சுவாமி திருக்கோவில் அதே போல தான் மாலை வாங்கி, பூ மாலைகள் வாங்கி சுவாமிக்கு அம்பாளுக்கும் சேர்த்து நீங்கள் அர்ச்சனை பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் சுபகாரியங்களும் நல்லபடியாக நடந்துவிடும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் என்று சொல்லப்படுகிறது வரலாறில் என்று. வாருங்கள், நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடருவோம். நம் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது, ஞானம் என்பது, நம்முடைய மனம் என்பது ஒரு நல்ல அறிவற்ற நல்ல செயலோடு வாழ வேண்டும். விநாயகப் பெருமாளை வழிபாடு செய்தும், சுவாமியை வழிபாடு செய்து, அம்பாளை வழிபாடு செய்து, முருகப்பெருமாளை வழிபாடு செய்து, நவகிரகங்களை வழிபாடு செய்து, சித்தர்களை வழிபாடு செய்து, பைரவர் சுவாமிகளை வழிபாடு செய்வது மிக அற்புதமானது என்று சொல்லப்படுகிறது. இதுவே இந்த மலையில் பாறையில் இருக்கும் மலத்தாமரையில் அழகர் கோவில் என்று இருக்கப்பட்டது. அழகர் கோவில், அதாவது அழகர் சுவாமி இங்கு கோவில் இருக்கப்படுகிறது என்ற. அதுபோல் கோவில் பின்பாக இருக்கப்படுவது நாகலிங்க பூ என்று சொல்லப்படுகிற இந்த மரம் தான் வளர்ந்து கொண்டிருக்குது. புங்க மரம், வேப்ப மரம்,
மற்றும் தலைவிரிச்ச வில்வையும் எல்லாமே இங்கே வந்து கோவில் பின்பாகவும் முன்பாகவும் சுற்றி இந்த கோவில் இயற்கையிலே மிக சூழலற்ற ஒரு நல்ல அமைப்பாக அமையப்பட்டிருப்பது சொல்லப்படுகிறோம். திருச்சிற்றம்பலம்.